ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டி. அவங்க என்னென்ன ஸ்டாக் ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய அப்சைட் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து அசோசியேட் ஆல்கஹால். இது வந்து ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி. இது வந்து ஒரு எவர்கிரீன் இண்டஸ்ட்ரி தான். அவங்களுடைய டார்கெட் வந்து 1182, அப்சைட் வந்து 18% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கம்பெனி வந்து பாரதி ஏர்டெல். இதுவும் வந்து ஒரு அருமையான மோனோபோலின்னு சொல்லி சொல்ல முடியாது, பட் நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஜியோ, ஏர்டெல் ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி. டெலிகாமில் வந்து இவங்க வந்து இன்னும் ஒரு 15% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மூணாவது பிக்கு வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. இதை நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நாலாவது ஸ்டாக் வந்து லார்சன் அண்ட் டூப்ரோ. இதையும் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அஞ்சாவது ஸ்டாக் வந்து ஐடிஎஃப்சி பேங்க். இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அவங்களுடைய அசட் குவாலிட்டி நல்ல இம்ப்ரூவ் ஆகுது. இந்த பேங்க்கும் வந்து அவங்க பிக் பண்ணியிருக்காங்க. டார்கெட் வந்து 88.5, ப்ரைஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்சைட் வந்து அரௌண்ட் 21.5% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ். இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு கம்பெனி. இவங்களுடைய டார்கெட் வந்து அப்சைட் பொட்டன்ஷியல் 20.24 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்த்தன் ஏஆர்சி கேபிட்டல். இந்த கம்பெனியோடைய டார்கெட் வந்து 333.5, அப்சைட் வந்து 23.32 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிடிலைட். இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு மேஜர் லார்ஜ் கேப் கம்பெனி, ப்ரூவன் கம்பெனி. இது வந்து ஆல்மோஸ்ட் மோனோபோலி கம்பெனி தான். இவங்களுடைய டார்கெட் வந்து 1717, அப்சைட் வந்து 15.24 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 9th ஸ்டாக் எம்எஸ்டிசி. இவங்களுடைய லாஸ்ட் ரெக்கமெண்டேஷன் டார்கெட் வந்து 673, அப்சைட் வந்து 23.85 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.